வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். தாங்கள் ஆரம்பிக்க இருக்கும் புது கம்பெனியை நான் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று திடீரென்று தனுவும் குட்டி நிஷி என்ற செல்ல பெயரில் அழைக்கப்படும் நிஷாவும் என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கிராண்ட்பா என்றுதான் என்னை அழைப்பார்கள். தமிழோ இங்கிலீஷோ தாத்தா என்று அழைப்பதை விட எனக்கு பிடித்திருந்தது. தாத்தா என்று அழைக்கிற போது எனக்கு பொக்கை வாய். உண்மையில் அப்படி இல்லை, இருப்பது போன்ற எண்ணம். கிராண்ட்பா என்று அழைக்கிற போது ஏற்படுவது இல்லை. தனுவுக்கு 12 வயது, குட்டி நிஷிக்கு 7 வயது. கம்பெனியா? நான் திறந்து வைத்ததே இல்லையே என்று சொன்னேன். நமக்கு ஆகாத விஷயத்திற்குள் மாட்டிக்கொள்ளக் கூடாது. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள், எப்படியெல்லாம் மூளைகள் வேலை செய்யுமோ. தனுவும் நிஷியும் இங்கிதமாக சிரித்தார்கள். அதன் பொருளை என்னை பற்றி அவர்கள் மனதில் இருந்த அபிப்பிராயத்தை வைத்து ஊகிக்க முடிந்தது. அமெரிக்காவிலேயே கௌரவமான பணிக்கு அழைத்தால் இப்படி பதில் சொல்கிறவர்களும் இருப்பார்களா? குட்டி நிஷ் அரை நிஜாரில் 3/4 பங்கு வெளியே துருத்தி கொண்டிருந்த பெரிய டிராயிங் தாளின் சுருளை மேஜை மீது விரித்து ஓரங்களை பிடித்து கொண்டாள். நான் குனிந்து பார்த்தேன். அவளுடைய கைவண்ணம்தான். வழக்கம் போல அரூப ஓவியம். அவள் எந்த ஜீவராசிகளை வரைந்தாலும் சரி, அவற்றிற்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் சிறகுகளை போட்டு விடுவாள். முயல், எலி, மான், கட்டெரும்பு, நாய், பூனை எல்லாவற்றிற்கும். மரம் செடி கொடிகளின் சிறகுகளில்தான் இலைகள் முளைத்திருக்கும். சிறகுகளில் பழங்களும் தொங்கும். இவள் வரைவதற்கே அவசியம் இல்லாமல் பறவைகள் சிறகுகளுடன் இருப்பதில் அவளுக்கு ஏமாற்றமோ என்னவோ. இவளுடைய பங்காக அவற்றின் சிறகுகளை கண்டபடி பெரியதாக்கி விடுவாள். குருவிகள் கழுகுகளை விட பெரிய சிறகுகளை வைத்துக் கொண்டிருக்கும். டிராயிங் தாளின் 4 ஓரங்களிலும் பல தாவரங்களும் பல ஜீவராசிகளும் சிறகுகளின் கலேபரத்தில் மூழ்கி கிடக்க, மையத்தில் பிளான்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் என்று நவீன கோணல் எழுத்துக்கள் பெரிதாக தெரிந்தன. பங்குதாரர்கள் தனுராம், நிஷாராம் என்று இருந்தது. தனுவின் பெயருக்கு முன் அவளுடைய புகைப்படமும், நிஷாவின் பெயருக்கு முன் அவளுடைய புகைப்படமும் ஒட்டப்பட்டிருந்தன. கம்பெனியை திறந்து வைக்கிறவர் பெயர் காலியாக விடப்பட்டிருந்தது. தனு அவளுடைய பேண்ட் பாக்கெட்டிலிருந்து என் புகைப்படத்தை எடுத்து மென்மையாக சிரித்தபடி, ஒட்டிக்கொள்ளவா கிராண்ட்பா என்று கேட்டாள். குழந்தைகளின் ஆசை. 2 பேரின் வயதை கூட்டினாலும் கூட 19 தான். என்ன தன்னம்பிக்கை, என்ன தைரியம்! மனசு தழுதழுத்தது. சரி என்று என் வாயே சொல்லிவிட்டது. இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு என்னை அணைத்துக் கொண்டார்கள். காரியங்கள் மடமடவென்று நடந்து கொண்டிருந்தன. அழைப்பிதழ் ஒவ்வொன்றையும் சிறிய ஓவியங்களின் நடுவில் எழுதித்தான் சிநேகிதிகள் எல்லோருக்கும் தரவேண்டுமே தவிர கணினியில் அச்சு போட்டு தரக்கூடாது என்பது அவர்கள் தீர்மானம். படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்க வேண்டும் என்று குட்டி நிஷியிடம் சொல்ல தேவையில்லை. 2 படங்கள் ஒரே மாதிரியாக வேண்டும் என்று சொன்னால்தான் அவளுக்கு பிரச்சனையே. குழந்தைகளுக்கு நேரம் மிக குறைவு. பள்ளிக்கு அதிகாலையில் போய்விட்டு பின்மாலையில் களைப்பில் சுருண்டு போய் வருவார்கள். அதன் பின் வீட்டுப்பாடச் சுமைகள் தவிர வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு இடங்களுக்கு விளையாடச் செல்ல வேண்டும். சாக்கர், கூடைப்பந்து, நீச்சல், கராத்தே என்று வரிசையாக. தனுவுக்கு வாரத்தில் 2 நாட்கள் வயலின், குட்டிக்கு வாரத்தில் 3 நாட்கள் பியானோ. எப்படித்தான் ஈடு கொடுக்கிறார்களோ. அவர்கள் ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டிய பணிகளின் பட்டியலை குளிர்சாதன பெட்டியில் ஒட்டி வைத்திருப்பதை படித்தாலே எனக்கு தலை சுற்றும். நல்ல வேளை, இந்தியாவில் பிறந்து வளர்ந்ததால் சாயம் வெளுக்காமல் 72 வயது வரையிலும் சமாளித்துக் கொண்டு வந்துவிட்டேன். எப்போதாவது குளிர்சாதன பெட்டியை பார்த்து, சாக்கர் 5 மணிக்கு நேரமாகிவிட்டது, ஓடு ஓடு என்று குட்டியை விரட்டும்போது என் மனசே வெட்கம் கலந்து சிரிக்கும். அது ஹைவேயை விட்டு ஒதுங்கியிருந்த தனி வளைவு. ஒரு குன்றும் அதைச் சுற்றியிருந்த பிரம்மாண்டமான சரிவுகளில் மரக்காடுகளும். ஆங்காங்கு வீடுகள். மொத்தம் 18. அதற்கு மேல் கட்ட கவுண்டி உரிமை அளிக்காது.
அவ்வளவு பேரும் வெள்ளை அமெரிக்கர்கள், நாங்கள் மட்டும்தான் கருப்பு இந்தியர்கள். தனுவும் குட்டியும் வீட்டுக்காரர்களின் சங்க கட்டடத்தின் அறிக்கை பலகையில் பெரிய ஓவிய அழைப்பிதழை பின் பண்ணியிருந்தார்கள். நான் காலை நடை போகிறபோது கட்டடத்தின் வராண்டாவில் ஏறி என் புகைப்படத்தை பார்ப்பேன். அமெரிக்க நீலக்கண்களுக்கு என் கருப்பு மூஞ்சி எப்படி காட்சியளிக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்பேன். சிம்பன்சியை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் இவர்களுக்கு என் முகத்தை ஏற்றுக்கொள்ள எந்த தடையும் இராது என்றுதான் எனக்கு தோன்றியது. அத்துடன் நான் லொடக்கு இந்திய கிழவனும் அல்ல. வளைவினுள் ஏக புகழ் பெற்றிருந்த தனுவுக்கும் நிஷிக்கும் கிராண்ட்பா, தைலாவின் அப்பா. தைலா ஒருத்திதான் அந்த வளைவினுள்ளிருந்து பணிக்கப் போகிறவள். பிற பெண்கள் வீட்டு நிர்வாகத்தை தான் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். டாக்டரான தைலாவின் நட்புக்கு அவர்கள் மனங்களில் மிகுந்த மதிப்பு இருந்தது. யார் வீட்டில் உடல் பிரச்சனை என்றாலும் அவசரத்திற்கு அவளிடம் ஒரு ஆலோசனை கேட்கலாம். அதற்கு மேலும் நெருக்கடி என்றால் தங்கள் வீட்டிற்கு உரிமையுடன் அழைத்துச் செல்லலாம். மேலும் தைலாவின் வீடுதான் குன்றின் ஆக உச்சியில் இருந்தது. நிலநடுக்கத்தில் அந்த வீடு சிதிலமடைந்த போது அதன் பழைய உரிமையாளர் அந்த வீட்டை ராம் தைலா தலையில் கட்டிவிட்டு போய்விட்டார். அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த வீட்டை கட்டி எழுப்பிக் கொண்டார்கள். இப்போது 17 குடும்பத்தினருக்கும் மனதிற்குள் அந்த வீடுதான் வேண்டும். மீண்டும் நிலநடுக்கம் வந்து வீடு தங்கள் தலையில் சரிந்தாலும் பாதகமில்லை. அது தவிர தைலா வீட்டில் 3 கார்களும் இருந்தன. அவளுக்கு லெக்சஸ், ராமிற்கு நேவிகேட்டர், குழந்தைகளுக்காக கிரைசர் வேன். கார்கள் எல்லாமே தெருவில் உருள்பவைதான். அமெரிக்காவில் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு கூட இவை கார்கள் மட்டுமல்ல என்பது தெரியும். தனுவும் நிஷாவும் தங்கள் வீட்டு நீச்சல் குளத்தின் கரையில் வைத்துத்தான் கம்பெனியின் திறப்பு விழா கூட்டம் என்று சொன்னார்கள். கம்பெனியை திறந்து வைக்கப் போகிறவன் என்ற அளவில் என்னிடம் சில யோசனை கேட்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. தைலாவிடமும் கேட்கவில்லை, ராமிடமும் கேட்கவில்லை. அவர்களுக்குள் விவாதித்து முடிவெடுத்து காரியம் செய்து கொண்டிருந்தார்கள். சூரியாஸ்தமனம் இரவு 9 மணி வாக்கில் ஆகிக் கொண்டிருந்ததால் 8 மணிக்கு திறப்பு விழா. ஆனால் அவர்களுடைய சிநேகிதிகள் எல்லாரும் மாலை 5 மணிக்கே வந்துவிடுவார்கள். முதலில் நீச்சல் குளத்தில் அட்டகாசமான குளியல். அதன்பின் குளத்தின் கரையிலேயே எல்லோருக்குமாக எல்லோரும் சேர்ந்து உணவு தயாரித்தல். அதற்கு பார்பெக்யூ என்றார்கள் குழந்தைகள். அந்த சொல்லின் ஓசைக்காகவாவது ஒரு துண்டை இறைச்சியை தின்று பார்க்கலாமா என்று எனக்கு தோன்றியது. என் சாகசம் பற்றி குழந்தைகளுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு வெஜ்ஜு தனியாக என்று முதலிலேயே சொல்லி ஆஸ்வாசப்படுத்திவிட்டார்கள். டெக்கில் வைத்துத்தான் கூட்டம் என்றும் நான் 8 மணிக்கு வந்தால் போதும் என்றும் தனுவும் நிஷாவும் சொன்னார்கள். நான் டை கட்டிக்கொள்ள வேண்டியிருக்குமா என்று கேட்டேன். இருவருக்கும் வந்த சிரிப்பை அடக்கத் தெரியவில்லை. வழக்கம் போல் வேஷ்டி கட்டி கொண்டு வந்தால் போதும் கிராண்ட்பா என்றாள் தனு. அவர்களை சிரிக்க வைக்க நான் ஹாஸ்யம் எதுவும் சொல்ல தேவையில்லை. வாயை திறந்து பேசினாலே போதும் என்று ஆகிவிட்டிருந்தது. சிநேகிதிகள் வர வர ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு வேலைகளில் ஈடுபட்டார்கள். நாற்காலிகளை டெக்கில் கொண்டு வந்து போட்டார்கள். என் நாற்காலி சற்று கௌரவமானதாக இருக்கும் என்று நினைத்தேன். அப்படி எதுவும் இல்லை. அவற்றை வரிசைப்படுத்தி போடாததும் எனக்கு குறையாக இருந்தது. சொன்னால் சிரிப்பார்களோ என்ற எண்ணத்தில் நான் ஒன்றும் சொல்லவில்லை. நான் மணியை பார்த்தபடி என் அறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய பேச்சு 1.5 வாக்கியம்தான். அதை 30வது தடவையாக மனதில் மீண்டும் ஒரு தடவை சொல்லி பார்த்து கொண்டேன். ஒவ்வொருவராக ஏகப்பட்ட பெண்கள் வந்துவிட்டார்கள் போல் இருக்கிறது. புது புது பெயர்களாக காதில் விழுந்து கொண்டே இருந்தன. சோஃபியா, அலெக்சி, கெல்சி, சிட்னி, நிக்கேல், நயோமி, மிஷல். சமையலறை ஜன்னல் வழியாக பார்த்தபோது பலரும் கரையிலிருந்து கரணமடித்து விழுந்து நீச்சல் குளத்தை 2 படுத்திக் கொண்டிருந்தார்கள். தலைக்கால் புரியாத சந்தோஷத்தில் கத்தினார்கள். ஈரத்தலையுடன் கரையில் டான்ஸும் நடந்தது. 1 மணி நேரம் கழித்து மீண்டும் பார்த்தபோது பார்பெக்யூ ஆரம்பமாகிவிட்டிருந்தது. பார்க்கவே விசித்திரமாக இருந்த அடுப்பு கபகபவென்று எரிய காரியங்கள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன.
சாப்பிட்ட இடத்தை எல்லோரும் சேர்ந்து சுத்தப்படுத்தினார்கள். சமையல் செய்து சாப்பிட்ட இடமாகவே அது தெரியவில்லை. அதன்பின் டெக்கியேணியில் சாடி குதித்தேறி கோணல் மாடலாக உட்கார்ந்து கொண்டார்கள். கிரேசியின் அக்கா சோஃபியா டெக்கின் விளிம்பில் மரக்கைப்பிடி மீது உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சரி, அது அவள் விருப்பம். ஆனால் மேல் சட்டத்தை பிடித்து கொள்ளாமல் 2 கைகளையும் விசிறியபடி பேசிக் கொண்டிருந்ததுதான் வயிற்றை கலக்கிற்று. என்னை எறியாமலேயே அவளை அடிக்கடி கவனித்துக் கொண்டிருந்தேன். பின்பக்கம் விழுந்துவிட்டால் உருண்டு குன்றின் அடிவாரத்திற்கே போய் சேர்ந்து விடுவாள். திடீரென்று அந்த பெண் என்னிடம், என் சட்டை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கிராண்ட்பா என்று கேட்டாள். முன்பின் பேசியிராத பெண்ணிடம் எடுத்த எடுப்பிலேயே என்ன சகஜம்? நான் அமெரிக்க பாணியில், இவ்வளவு அற்புதமான சட்டையை நான் வேறு எங்குமே பார்த்ததே இல்லை என்றேன். நீங்கள் அடிக்கடி கவனித்ததில் இருந்தே தெரிந்து கொண்டு விட்டேன் கிராண்ட்பா என்று தலையை உயர்த்தி பெரிதாக சிரித்து கொண்டாள். கம்பெனியின் நோக்கத்தை பற்றி தனு சுமார் 5 நிமிஷம் பேசினாள். நிஷாவின் பார்வை தனுவின் முகத்தின் மீது படிந்திருந்ததோடு அவளுடைய ஒவ்வொரு வாக்கியத்தையும் நிஷாவும் ஆமோதிப்பது போல சுயநினைவின்றி அவளுடைய தலை அசைந்து கொண்டிருந்தது. நான் எழுந்திருந்து, கம்பெனியை திறந்து வைக்கிறேன். தனுவும் நிஷியும் ஆரம்பிக்கும் இந்த கம்பெனி மிகச் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றேன். இதை சொல்லி முடித்ததும் எல்லா பெண்களும் எழுந்திருந்து கையை தட்ட ஆரம்பித்தார்கள். தனுவும் நிஷாவும் கூட கரவொலியில் கலந்து கொள்வதை பார்த்ததும் நானும் கையை தட்டத் தொடங்கினேன். கைத்தட்டல் என் எதிர்பார்ப்புகளை மீறி நீண்டு கொண்டே போயிற்று. ஓசை தேய்ந்திறங்காமல் தாளகத்தியை எட்டிய போது பல யுகங்கள் அவை நீடித்துவிடும் என்ற பிரமை மனதில் தோன்றியது. சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாமா என்று ஒரு பெண் கேட்டாள். தாராளமாக என்றாள் தனு. எனக்கு தனு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய கட்டம் முதலிலேயே உருவாகிவிட்டதே என்று தோன்றியது. பட்டுக்கொள்ளாமல் பதில் சொல்ல அவளுக்கு தெரியும் வயதா? மணிக்கு எவ்வளவு பணம் என்ற அடிப்படையான கேள்வி முதலில் வந்தது. ஒரு நபருக்கு 1 மணி நேரத்திற்கு $12.50 என்றாள் தனு. நாய் பூனை போன்றவற்றிற்கு உணவு அளிப்பது, தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது போன்ற பணிகளை கம்பெனி கவனித்துக் கொள்ளும் என்று சொன்னாய். செல்லப்பிராணிகளையும் கவனித்துக் கொள்ளுமா? என்னிடம் ஒரு வெள்ளை பன்றி இருக்கிறது என்றாள் ஒரு பெண். கினி பிக், வெள்ளை எலி, சுண்டெலி, கிளி, முயல், ஹாம்ஸ்டர் போன்ற கூண்டில் வளர்ப்பவற்றையும் கம்பெனி கவனித்துக் கொள்ளும். பாம்பு, பல்லி, இகுவானா போன்ற ஒரு சிலவற்றை கம்பெனி இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளாது. விநியோகிக்க இருக்கும் இந்த அறிக்கையில் எல்லாவற்றையும் விவரமாக சொல்லியிருக்கிறோம் என்றாள் தனு. ஒரு காகித கட்டை தூக்கி காட்டினாள். பாம்புகளை கவனித்துக் கொள்வதில் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் மற்றொரு பெண். எந்த பிரச்சனையும் இல்லை. தகுதி வாய்ந்த நபர் இன்னும் அமையவில்லை. அத்துடன் மற்றொன்றும் நான் சொல்ல வேண்டும். கூண்டு பிராணிகளை கவனித்துக் கொள்ள தருகிறவர்கள் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து அவற்றை அவற்றின் உணவுகளோடு தர வேண்டும். வெளியூரில் இருந்து வந்ததும் அவர்கள் பொறுப்பில் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்றாள். அக்காள் நன்றாகவே விஷயங்களை விளக்குகிறாள் என்ற பாராட்டுணர்வு நிஷாவின் முகத்தில் தெரிந்தது. தனு சொல்ல விட்டுப்போன ஒரு விஷயம் நிஷியின் நினைவுக்கு வந்தது. அவள் அவசரமாக, செல்லப்பிராணிகளை கொண்டு தருகிறவர்கள் அவற்றின் பொம்மைகளையும் கையோடு தந்துவிட வேண்டும் என்றாள். தனுவின் கை தன்னை அறியாமலே நிஷியின் முதுகை தொட்டது. நிஷி என் முகத்தை பார்த்தாள். வெளியூர் போகிறவர்கள் எத்தனை நாட்களுக்கு முன்பாக தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு பெண் கேட்டாள். தனு ஒரு நிமிஷம் தயங்கினாள். அக்காவும் தங்கையும் விவாதித்து முடிவெடுக்காத விஷயம் போலப்பட்டது. நிஷ், தனுவின் காதில் ஏதோ சொல்லிற்று. குறைந்தது 1 வாரத்திற்கு முன்னர் என்றாள் தனு. ஆமா, குறைந்தது 1 வாரம் என்று நிஷும் சேர்ந்து சொல்லிற்று. கம்பெனியை ஆரம்பித்த பின் ஒரு சில மாதங்கள் சாண்டா குரூஸிலேயே இருந்தேன். தனுவும் நிஷியும் கம்பெனியை மிக நன்றாக நடத்தினார்கள். சில சமயம் சண்டை போட்டுக் கொண்டு விடுவார்கள் இருவரும். நிஷ் முன்கோபக்காரி என்பதால் இனிமேல் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு புத்தகப்பையுடன் தனியாக போய் காரில் ஏறிக்கொள்வாள். தொழிலை கவனிக்க வேண்டிய நேரம் மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும். சரியாக தனு 5:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து விடு விடு என்று நடந்து போவாள்.
அவளுக்காக வெளிபெஞ்சில் காத்து கொண்டிருக்கும் நிஷா சோர்ந்து போன நடையில் அவள் பின்னால் போகும். இருவரும் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் வந்ததும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொள்ள தொடங்குவார்கள். இது பற்றி நான் ஒரு நாள் தனுவிடம் பேசிய போது அவள் நேரான அர்த்தத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு, கிராண்ட்பா, 1 மணி நேரத்திற்கு $25 கம்பெனி பில். வாடிக்கையாளர்கள் நலன்களை கவனிக்கவில்லை என்றால் கம்பெனி மூழ்கிவிடும். இப்போதே என் சிநேகிதிகளில் 10 பேருக்கேனும் இதேபோல் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாமா என்ற யோசனை இருக்கிறது என்றாள். உனக்கு போட்டியாகவா என்று நான் கேட்டேன். அப்படி நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை கிராண்ட்பா. யார் வாடிக்கையாளர்களின் நலன்களை பாதுகாக்கிறார்களோ அவர்கள் கம்பெனி தானே வளரும் என்றாள். மாலை நடை போகிற போது எனக்கு குழந்தைகள் செய்யும் காரியத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும். ஆனால் அவர்கள் கண்ணில் படுவது சுலபமாகவே இருக்கவில்லை. எந்த வீட்டை திறந்து எந்த பூனைக்கு அல்லது நாய்க்கு உணவு ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்? வெளியூரில் இருந்து வீடு திரும்புகிறவர்கள் தவறாமல் தனுவையும் நிஷாவையும் போனில் அழைத்து அவர்களை பாராட்டுவார்கள். அவர்கள் அம்மாவிடமும் தனியாக பாராட்டுவார்கள். ஒரு நாள் மிகுந்த வசதி படைத்த லோரா என்பவர் வக்கீலாக கணவனுடன் சேர்ந்து தொழில் நடத்தி குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக தொழிலை முற்றாக விட்டவர் தைலாவை அழைத்து, உன் பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா தைலா? ஒரு நாள் பள்ளியில் இருந்து டிராஃபிக் ஜாமினால் வீடு திரும்ப பிந்திவிட்டதால் டைகருக்கு 1/2 மணி நேரம் பிந்தி உணவு தர வேண்டியதாகிவிட்டதாம். அதற்காக அவர்களாகவே பில்லில் $5 குறைத்து போட்டிருக்கிறார்கள். என்ன பொறுப்பு! உணர்ச்சி வசப்பட்டதில் எனக்கு அழுகையே வந்துவிட்டது தைலா என்று சொல்லியிருக்கிறார். தனுவும் நிஷாவும் தோட்டங்களில் ஸ்பிரிங்க்லரை திறந்துவிட்டு செடிகளை நனைப்பதையும் சில வீடுகளில் ரப்பர் குழாய் வழியாக தண்ணீர் பாய்ச்சுவதையும் 2 தடவை பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் கண்ணில் பட்டால் முகத்தை திருப்பாமல் இடது கையை லேசாக தூக்கி ஒரு ஹை மட்டும்தான் எனக்கு. அதற்கு மேல் பேச்சு கிடையாது. வளைவிலேயே உருவத்திலும் மூர்க்கத்தனத்திலும் பெயர் பெற்ற நாயாக இருந்தது டெரிசா வீட்டு பாஞ்சா. தனு பாஞ்சாவை கவனித்துவிட்டு வரும் ஒவ்வொரு நாளும் 1-2 விஷயங்களாவது என்னிடம் சொல்வாள். ஒரு ஜெர்சி பசுவின் கன்றுக்குட்டியின் உயரத்தில் இருக்கும் அது என்றார் ராம். அதற்கு தனியான அவுட் ஹவுஸ் இருந்தது. ஹீட்டரும் ஏர் கண்டிஷனரும் இருந்தன. அதற்கு உஷ்ணம் ஆகவே ஆகாது. அரை முழத்திற்கு தொங்கும் நாக்கிலிருந்து வெளியே வழியும் எச்சில் அறையை முழுக்க ஈரமாக்கிவிடும். ஆஸ்துமா நோயாளியைப் போல மூச்சு இறைக்கும். ஆனால் எவ்வளவு கொடுமையான குளிரும் அதற்கு பிடிக்கும். குளிர் 0க்கு கீழே போனால் மட்டும் டை இல்லாமல் கம்பளிக்கோட்டு போட்டுக்கொண்டிருக்கும். சங்கிலியில் கட்டி போட்டு தோலாலான வாய்க்குடையையும் அணிவித்திருந்தார்கள். சங்கிலியை அறுத்துக்கொண்டு காற்று வாங்க கிளம்பிற்றென்றால் எதிர்ப்படும் முதல் மனிதரே குதறுகிற குதறலில் மண்டையோடு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இதெல்லாம் தெரிந்தபோது இனிமேல் வாக்கிங்கை டெக்கிலேயே வைத்துக் கொள்ளலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் தனு நிஷாவை பற்றி ராமிடம் ஒரு புகார் சொன்னாள். நீங்கள் சொல்லுங்கள் டாடி, நிஷ் ஒவ்வொரு நாளும் பாஞ்சாவை முத்தமிடுகிறாள். நிஷாவும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. ராம் நிஷியை பார்த்து, நாளொன்றுக்கு எத்தனை முத்தம் என்று கேட்டார். 5 அல்லது 6, அதற்கு மேல் இல்லை என்றாள் நிஷா. பாஞ்சா இவளிடம் அதிக முத்தம் கேட்கிறது டாடி என்றாள் தனு. கொடுத்து பழக்கியிருக்கிறாள் என்றாள். ராம் நிஷியின் முகத்தை கூர்ந்து கவனித்தார். அதிகம் பேசுவதில் நம்பிக்கை இல்லாத நிஷி இமைகளை கொட்டாமல் மௌனமாக நின்றாள். முகத்தை பார்க்க பாவமாக இருந்தது. இவளை பார்த்ததும் பாஞ்சா மேலே பார்த்து மின்விசிறியை போடச் சொல்கிறது என்று தொடர்ந்து முடுக்கினாள் தனு. ராமின் உள்சிரிப்பு முகத்தில் தெரிந்தது. இந்த வார கடைசியில் எல்லோரும் உட்கார்ந்து பேசி நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்றார் அவர். அன்று தனுவுக்கு காய்ச்சல். எந்த உடல் கஷ்டத்தையும் வெளியே சொல்லும் பழக்கமே இல்லாத அவள் சோஃபாவில் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். பாஞ்சாவுக்கு உணவு தர கிராண்ட்பாவை அழைத்து கொண்டு போ, தனியாக போகக்கூடாது என்று நிஷியிடம் சொல்லிவிட்டு காரில் ஏறி மருத்துவமனைக்கு போய்விட்டாள் தைலா. என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். என்னுடைய துரதிர்ஷ்டம் அவளுக்கு கேட்க தோன்றவில்லை. மாலையில் நிஷ் முன்னே போக நான் பின்னால் போய்கொண்டிருந்தேன்.
நிஷ் மிக தைரியமான பெண். அவளை நம்பி சிங்கத்தின் கூண்டுக்குள் கூட போகலாம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன். பாஞ்சாவை சந்திக்க இன்னும் 5 நிமிடங்கள் நடக்க வேண்டியிருந்த நேரத்திலேயே அதன் குரைப்பு கேட்கத் தொடங்கிற்று. நான் வருகிறேன் என்பது பாஞ்சாவுக்கு தெரிந்துவிட்டது என்றாள் நிஷ். கம்மிங் பாஞ்சா, கம்மிங் என்றாள் நிஷ் தனக்குத்தானே. பாஞ்சாவிற்கு கேட்பது போல் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். தனுவை பார்க்க முடியாததால் ரொம்பவும் வருத்தப்படுங்கிறான்பா என்றாள். நிஷ் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் அவள் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கிற்று பாஞ்சா. நான் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். நிஷா தியானம் செய்ய உட்காருவது போல் பாஞ்சா முன்னால் அமர்ந்து கொண்டாள். பாஞ்சா நிஷியின் காதை நக்கத் தொடங்கிற்று. வலது காதை நக்கிவிட்டு இடது காதை நக்க ஆரம்பித்தது. நிஷி அதன் கழுத்தை ஆவேசமாக கட்டிக்கொண்டு அதன் நெற்றியில் முத்தங்களைச் சொரிந்தாள். நான் ஜன்னலில் இருந்து கதவின் பக்கம் வந்து எட்டி பார்த்தேன். நிஷ் சுவரோரம் இருந்த பெரிய அலமாரியை மலக்க திறந்து போட்டிருந்தாள். ஏகப்பட்ட டப்பாக்கள், பெரிது பெரிதாக, கண்ணாடி முட்டிக்கள். அலமாரியை திறந்ததும் பாஞ்சா சங்கிலியை அறுத்துவிடும் அளவுக்கு அதற்கு சாத்தியமான விட்டத்திற்குள் மாறி மாறி குதிக்கத் தொடங்கிற்று. பேபி, ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் எனக்கு கேட்ட கோபம் வரும் என்று செல்ல கோபத்தினால் சொன்னாள் நிஷ். பாஞ்சா முன்காலை நீட்டி படுத்துக்கொண்டு அழுவது போல குரல் எழுப்பிற்று. நிஷ் என்னை பார்த்து சின்ன குழந்தை என்றாள். குழந்தையா என்று நான் கேட்டேன். குழந்தைதான், இன்னும் 8 மாதம் கூட ஆகவில்லை என்றாள். எனக்கு ஒரு மனித குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வந்து எழுந்து உட்கார முயல்வது போல ஒரு சித்திரம் மனதில் வந்து போயிற்று. அந்த வருடம் நான் சற்று முன்கூட்டியே சாந்தா குரூஸில் இருந்து ஊருக்கு வந்துவிட்டேன். ஒரு நாள் தைலா போனில் அழைத்தபோது அவளிடம் பேசிய பின் தனுவிடம் பேசினேன். நிஷியும் லைனில் இருந்தாள். கம்பெனி எப்படி நடக்கிறது அம்மா என்று கேட்டேன். மிக நன்றாக நடக்கிறது கிராண்ட்பா என்றாள் தனு. முதல் 6 மாதத்தில் நல்ல லாபமா? நல்ல லாபம் கிராண்ட்பா என்று இருவருமே உரக்கச் சொன்னார்கள். தனு, என்னையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கொள்ள முடியுமாமா என்று நான் கேட்டேன். சில வினாடிகள் மௌனம். உங்கள் சேவையை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் இன்னும் கம்பெனிக்கு வரவில்லை கிராண்ட்பா என்றாள் தனு. சரி அம்மா, உங்கள் விருப்பம். கிராண்ட்பா, கம்பெனி கணக்கில் உங்கள் பேரில் $12.5 வரவாக இருக்கிறது என்றாள் தனு. அது ஏன்? பாஞ்சாவுக்கு உணவு கொடுக்க ஒரு நாள் எனக்கு பதில் நீங்கள் போனீர்கள், நினைவிருக்கிறதா கிராண்ட்பா? 1 மணி நேரத்திற்கு $12.5. கொஞ்சம் சேர்த்து போடக்கூடாதா அம்மா? இருவரும் ஒரே நேரத்தில் சிரிக்கும் சத்தம் கேட்டது. மிக கௌரவமான சம்பளம் அது கிராண்ட்பா என்றாள் தனு. சரி, உங்கள் இஷ்டம் அம்மா என்றேன் நான். 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய தனுவும் நிஷியும் சிறுகதை நிறைவு பெற்றது.